على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனித வாழ்க்கைக்குண்டான அனைத்து வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த அடிப்படையில ஒரு ஜும்மாவுடைய உரையை வந்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த உரையில நாம் எப்படி இந்த உரையை கேட்க வேண்டும் என்பது குறித்தான வழிகாட்டுதலை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் வகுத்தளிப்பதை நாம பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஜும்மாவுடைய உரைக்காக வருகின்றார். அவர் ஜும்மாவுடைய உரையில அமர்ந்து கொண்டு கொடி கற்களையும் குச்சிகளையும் கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இவர் என்ன காரியத்தை செய்துவிட்டால் எதற்காக ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதை விளக்கி குளிச்சிருக்கிறாரு. வீட்டில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைய அணிந்திருக்கிறாரு. நறுமணத்தை பூசியிருக்கிறாரு. பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாரு. 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. பயான் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் 2 ரக்காத் ஜும்மா தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஜும்மாவுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. இடையில ஒரு செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பயான் நடந்துட்டு இருக்கும் போது கீழே இருக்கிறாரு, குச்சிக்காரு, எதையோ ஒன்று பார்த்து விளையாண்டுருக்காரு. இப்ப அண்ணாவுடைய தூதர் சொன்னாங்க, இந்த ஜும்மாவுக்காக நீ என்னெல்லாம் செஞ்சியோ மொத்தமா அந்த ஜும்மாவுடைய நன்மை போயிடுச்சுக்கிறாங்க. ஏன் போயிடுச்சு அப்படின்னா, ஜும்மாவுடைய உரையில இமாம் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த பயான்ல தான் கவனம் இருக்கு. அந்த பயான்ல கவனம் இல்லாமல் கவனங்கள் வந்து உச்சியில போய்விடும் என்று சொன்னால், கண்ணில போய்விடும் சொன்னால், வேற ஏதோ ஒன்றில போய்விடும் என்று சொன்னால், பயான் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் பேஸ்புக் பார்க்கிறார், யூடியூப் பார்க்கிறார், அல்லது கடையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் வந்துட்டு போனா அது வேற விஷயம். என்ன பயான்ல பேசினாங்கன்றது புரியாத அளவிற்கு அவர் வேறு வேறு சிந்தனைகளை போகிவிடுவார் என்று சொன்னால், உரையில என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு விளக்காது. அப்ப கவனம் இல்லாத நிலையில ஜும்மாவுடைய உரையை கேட்டால் அவருக்கு ஜும்மாவுடைய நன்மை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இதேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வயலுல் முஸல்லி, தொழுகையாளிக்கு கேடுதான். ஏன் தொழுகையாளிக்கு கேடு? உலகாரனுக்கு கேடுனா ஓகே, கொள்ளடிக்கிறவனுக்கு கேடுனா ஓகே, திருடனுக்கு கேடுனா ஓகே. அல்லாஹ் இங்க யாரை பார்த்து கேடுன்னு சொல்றான்? தொழுகையாளிக்கு முஸல்லியை பார்த்து அல்லாஹ் இவருக்கு கேடுதான் சொல்லிட்டு, அவர் எப்படியாப்பட்ட தொழுகையாளியாக இருக்கிறாரு? தன்னுடைய தொழுகையில ஒரு அலட்சியமானவராக இருக்கிறாரு. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் நினைக்கிறதுக்கு பதிலா கடலுக்கு அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்காருங்க. கடலை எவ்வளவு வியாபாரம் முடிச்சு தெரியுங்க, இப்ப என்ன கணக்கு வந்து கடப்பை வந்தானா இல்லையா, இப்படியே கடையை பத்தியே நினைச்சுட்டு 4 நேரத்தை முடிச்சிட்டாரு. இப்ப தொழிலுடைய நன்மை கிடைக்குமா? கிடைக்காது.
கிடைக்காது. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், வைமினில் முஸல்லி, தொழுகையாளிக்கு கேளுனா அவன் தன்னுடைய தொழுகையில பராமுகமாக அலட்சியமாக இருக்கின்றான். அப்ப இதையெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. கவனமே இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையில பிரயோஜனம் இல்லை. கவனமே இல்லாம பயான் கேட்டா அந்த பயான் கேட்டதுல பிரயோஜனம் இல்லை. கவனம் இல்லாமல் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஒரு மாணவன் இருக்கிறான், வருஷம் முழுவதும் ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூலுக்கு தான் போறான், வேற எங்கேயும் போல. ஆனால் பரீட்சை வச்சா 10 மார்க்கு தான் எடுக்கலாம். என்ன காரணம்? வகுப்புக்கு போனவன், பள்ளிக்கூடத்துக்கு போனவன் வாத்தியார் என்ன பாடம் நடத்துறாங்கிறது பாடத்தை கவனிக்கல. அங்க போய் அன்னைக்கு போயிடுச்சா இல்லையான்னு போய் கவனிச்சுக்கிட்டே இருந்தானா, வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தானா, பள்ளிக்கூடத்துல போனாலும் கூட பாடத்தை கற்க முடியாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் ஜும்மாவுடைய உரையில இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த உரையின் மூலமாக இன்றைய தினம் நாம் எந்த கல்வியை கற்றுக்கொண்டு வெளியே போக போறோம், அதை நாம் உள்வாங்கியவர்களாக அந்த உரையில அங்குமிங்குமாக சிந்தனையை கவன சிதறலாக ஆக்கவிடாமல் சிந்தனையை ஒருங்கிணைத்து நாம் கேட்போம் என்று சொன்னால், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் மனித சமுதாயத்தில சிலரை, குறிப்பிட்ட சாராரை சிறந்தவர்கள் என்று சொல்லுகின்றார். குத்தும் சைர உம்மத்தின் உலகத்தில் நாசு தாமரோட மாறும் தன்ஹவுன அனில் முன்கர். தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள் என்று சொல்றான். இப்ப இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவா பணியை பொறுத்தவரையிலும் சமுதாயத்துல ரொம்ப 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 விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு எந்த கடமையை ஏவினானோ அதை செய்யக்கூடியவர்கள ரேஷியோ அடிப்படையில பாத்தீங்கன்னா பலரும் பல காரியத்தை செய்வோம். தொழ சொல்றான் அல்லாஹ், தொழாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தொழுகிறவங்களும் இருப்பாங்க. பாதி தொழாதவங்க இருப்பாங்க, பாதி பேர் தொழுகிறவங்களா இருப்பாங்க. அல்லாஹ் நோன்பை கடமையாக்குறான்னு வைங்களேன், இதுல பாதி அதுல பாதி இருப்பாங்க. அல்லது முக்காவாசி பேர் நோன்பு வைப்பாங்க, கொஞ்சம் பேர் நோன்பு வைக்காம இருப்பாங்க. அல்லாஹ் ஹஜ் உம்ரா கடமையாக்குறான்னு சொன்னா அது செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஹஜ் உம்ரா போறவங்களும் இருப்பாங்க. ஹஜ்ஜுக்கு போக முடியலன்னா உம்ராவுக்கு போயிட்டு வந்துருவாங்க, அல்லது போனவங்க ஆகத்திலேயாவது இருப்பாங்க பலர். ஆனால் அல்லாஹ் இங்கே நமக்கு எதை சொல்லுகின்றான்? ஓட்டுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இந்த நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய தாவா களத்துல நம்மள எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஒட்டுமொத்த வாணியம்பாடியை எடுத்துக்கொண்டால், அல்லது நாம் வாழக்கூடிய இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால், இந்த ஏரியாவில் ஒரு 50,000 பேர் வசிக்கணும் வைங்களேன், அதுல 5 பேரை தேடி எடுத்தா கஷ்டமா இருக்கும் மொத்தத்துல. அப்ப 1000 ஒருவர் கூட நாம அழைப்பு பணியில இருப்பது கிடையாது. ஏன் நம்ம அந்த பணியை செய்யறது இல்லை, செய்யக்கூடாதுன்ற முடிவுல இருக்கிறோமா அப்படின்னா, அதுக்கு நாம பலவிதமான பதில்களை வச்சிருக்கிறோம். அந்த பதில அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாங்கிறது ஒரு கேள்வி. முதல்ல அழைப்பு பணினா என்னங்கிறது 2வது கேள்வி. இந்த 2 கேள்வியையும் கரெக்டான பதிலை கண்டுபிடிக்கும் பொழுது நாம் அனைவரும் அழைப்பாளர்களாக ஆகிவிடுவோம். முதல்ல ஒரு தாயாக நீங்க அழைப்பாளராக இருப்பதில்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா, பலரும் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா இருக்கு? பாய், ஒரு 1000 ரூபாய் காசு கூட கேட்க தந்துடுறேன், மேடையில ஏறி நீங்க மைக்க பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு பாய், அதான் பேச்ச வரமாட்டேங்குது. சாதாரணமா பேச விட்டா கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும் பாய், ஆனா மேடையில ஏறி ஸ்டேஜ்ல ஏறி என்னால பேச முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், தாவா பணி என்று சொன்னால் மேடையில ஏறி மைக்க வச்சு போக்கஸ் லைட்லாம் போட்டு இந்த மாதிரி கேமரா ரெக்கார்டிங்லாம் வச்சு இப்படி பண்ணாதான் தாவா பணியா? இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா நமக்கு? நம்மளாம் என்ன விளங்கிட்டோம்னா, தாவா பணினா இப்படி பண்றது மட்டும்தான் தாவா பணி நம்ம நினைச்சுக்கிட்டோம். குர்ஆன் ஹதீஸ்ல அப்படி இருக்குதா? இது தாவா பணியில ஒரு வகை. இது மட்டும் தான் தாவா பணியா? இப்படி பேச முடியலனாக்க அதுக்கப்புறம் மாற்று வழிகள் பல மார்க்கம் நமக்கு வச்சுதானே இருக்கு. ஒருத்தருக்கு இந்த மாதிரி மேடை ஏறி பேச வரலங்க, ஆனா அவர் என்ன செய்யறாரு, தனிப்பட்ட முறையில போய் தாவா பண்றாரு. ஒரு நபரை சந்தித்து, இப்ப இன்னைக்கு துருவியுடைய அவசியத்தை பத்தி நம்ம பேசணும்னு வைக்கிறேன், அவருக்கு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, தெரியாத ஒரு ஆளிடத்துல போய்
அவருக்கு தெரிஞ்ச குரான் வசனங்களை ஹதீஸ்களை மார்க்கத்தை சொல்லி பக்குவமா அவர்கிட்ட துறைக்குவாங்க நடக்கிறார். இது தாவா பணியா இல்லையா? தாவா பணி செய்யணும்னு மேடைகளில் பேசினாதான் தாவா பணியா? தனிப்பட்ட முறையில போய் சொன்னாலும் தாவா பணியா? அதுவும் தாவா பணி தானே. அப்ப நமக்குள்ள நாம என்ன நினைச்சுக்கணும்? இந்த மெத்தேட்ல தான் பண்ணணும், அவங்கதான் தாயி, அவங்கதான் அழைப்பாளர், அவங்கதான் இமாம் அப்படி நம்ம நம்பணும். இது முதல்ல மார்க்க இந்த தகுதியை பத்தி சொல்லல. இரண்டாவது என்ன அப்படின்னா, தாயியாக ஒரு அழைப்பாளராக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் வசனங்களை கரைச்சி குடிச்சிருக்கணும். மொத்த குர்ஆனையுமே ஹதீஸ்களை எல்லாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். 7 வருஷம் ஓதி இருக்கணும். குறைஞ்சது ஒரு 4 வருஷமாவது ஒரு எம்ஐசியாவது படிச்சிருக்கணும். இப்படி நாம மார்க்கத்தை அனைத்தையுமே கற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம தாவா பண்ணிட்டு போக முடியும்னு நினைக்கிறாங்க. இது சரியானதா? நான் கேட்கிறேன், எல்லாத்தையும் அறிந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? குர்ஆனை ஃபுல்லா அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தானே தாவா களத்துக்கு வரணும்னா யாராவது தாவா களத்துக்கு தேர்வாங்களா? அப்படி ஏதாவது இருக்கிற மார்க்க ரீதியா அப்படி இருக்குதா? சட்டம் இருக்குதா? அப்படி இல்லை. அல்லாஹ் இப்பொழுது சொல்றாங்க, இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும், அதான் ஹஜ்ஜத்துல் விதாவுல அல்லாஹ் தூதர் வந்து நினைச்சாங்க டிக்ளேர் பண்றாங்க, நீங்க வந்துட்டீங்கல்ல என்கிட்ட கேட்குறீங்க, வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுங்க. எவ்வளவு சொல்லணும்? என்னிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும். அப்ப மார்க்கத்தை சொல்லுவதற்கு எல்லாம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. நேவுதான் தெரியுது அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சது கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான் அதுக்கு உண்டான அளவுகோல். தப்பா உன்னை தெரிஞ்சுக்க சொல்லி தப்பா பத்த தெரியறது விட சரியா உன்னை தெரிந்து கொண்டு அந்த ஒன்றை போய் மக்கள் மத்தியில சொல்ல வேண்டும் அப்படிதான் நாளைக்கு முதல் சொல்றாங்க. எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அப்படின்ற நிபந்தனை நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குதான். நீங்க பாருங்க, ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள்ல அக்குதுரையில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. சில நபித்தோர்கள்ல பாத்தீங்கன்னா 2 ஹதீஸ் தான் அறிவிச்சிருப்பாங்க. சில சஹாபாக்கள் ஒரே ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்களா இருக்கிறாங்க. மொத்தத்துக்குமே ஒரு வாழ்நாளையில ஒரு ஹதீஸ் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. 10 ஹதீஸ் அறிவிச்சவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது? தெரிஞ்சாலும் அந்த உண்மை கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புரிந்து கொண்டு 1000 ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ண முடிஞ்சவங்க அதை பண்ணிட்டாங்க, 10 முடிஞ்சவங்க அதை பண்ணிட்டாங்க, 2 முடிஞ்சவங்க அதை பண்ணிட்டாங்க, 1 முடிஞ்சவங்க அதையும் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாமே தெரியணும். எல்லாமே தெரிஞ்சவங்க யார் இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே தெரியலங்கிறதுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் அனுப்புறான், உங்களிலே அதிகமாக அறிந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் தான் சொல்லிடுறாங்க, உன்னை விட அறிந்தவர் இருக்கிறார் சொல்லிட்டு அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்த பாடம் படிப்பதற்காக அல்லாஹ் அனுப்புறான். அப்ப நபியாகவே இருந்தாலும் கூட எல்லாமே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப 2வது நம்முடைய காரணம், ஏன்பா நீ தாயியாக வரமாட்டேங்கிறீங்க என்று சொன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்லணும்ல. அந்த காரணம் மார்க்க அடிப்படையில பொருந்தக்கூடியதாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இது 2. 3வது பாருங்க, இப்ப இந்த மைக் வச்சு பேசுறது இருக்குல்ல, இது பலருக்கு சிரமமா நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆய்வுகளை சொல்றாங்க, மரணத்துக்கு நிகராக மனிதன் பயப்படக்கூடிய ஒன்று பொது மேடைகளில் பேசுறது சில ஆய்வு பண்ணி சொல்றாங்க. மொத்த ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் பயம் வருவாங்க. அதுக்கு நிகரான பயத்தை மனுஷன் எதுல பெறுவான் என்று சொன்னால், ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேச சொன்னா பயந்துருவான். அந்த அளவுக்கு மனிதன் பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சரி, அப்படி இருக்கட்டும். அப்ப எப்படி மற்றவங்க எல்லாம் பயன் பண்றாங்க? தமிழகத்துல ஆயிரக்கணக்கான தாய்கள் நம்ம ஜமாத்திலே இருக்கிறாங்க. அப்படி தாயுடைய வயிற்றுல வரும்போதே மைக்கு கைமா வந்துட்டாங்களா? பேச்சாளர் வெளியே வந்துட்டாங்களா? இல்ல. சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாம் வளர்க்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசி பேசி தான் என்ன செய்யறாங்க, ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் ஒரு கட்டத்துல அவங்க பிரச்சாரங்களாக ஆகுறாங்க. நாம அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தா நமக்கு வரதான் செய்யும். இப்ப நம்மள எவ்வளவு பேர் சைக்கிள் ஓட்டி இருக்கோம்? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கீழே விழுவோம். நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட்டிட்டோமா? ஓட்டல. ஃபர்ஸ்ட் போவோம், கீழே விழுந்துருவோம், கொஞ்சம் அடிபடும், 2வது அரை வேலை ஓடுவோம், அப்புறம் 3வது என்ன செய்வோம்,
தட்டி தட்டி ஓட்டுவோம், பயப்படுவோம். மண்ணு மேல ஏற்றி செய்வோம், சைக்கிள நிப்பாட்டுவோம். ஸ்டாண்ட் கூட போட தெரியாது. வண்டியை ஆன் பண்ணிடுவாரு, ஓட்டிக்கிட்டே எங்க ஸ்டாப் பண்ணே தெரியாது. தண்ணிக்குள்ள போய் வண்டியை விட்டுருவாங்க, மண்ணுக்குள்ள போய் விட்டுருவாங்க. இதெல்லாம் அனுபவிச்சு ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறாங்க. எந்த ஓட்டுறான்? கையை பிடிச்சி ஓட்டுறான். முதல்ல கையை பிடிச்சே ஓட்ட தெரியாதவன் இன்னைக்கு கையை பிடிச்சி ஓட்டுறான். ஒரு சக்கரத்துல வண்டியை ஓட்டுறான். அப்புறம் என்ன ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? இது மாதிரிதான் எல்லாமே. பேச வேண்டும் என்ற ஒரு நியத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதுல ட்ரைனிங் எடுக்க நமக்கு ஒரு லேடிஸ் இருக்காங்க. இந்த பிள்ளையை கட்டி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மாமியார் வீட்டுல போயிட்டு ஒரு டீ கூட போட தெரியாது. ஒரு பிரியாணி ஆக்க சொன்னா பொங்கல் ஆக்கி வச்சிருவாங்க, எல்லாத்தையும் குழைச்சி வச்சிருவாங்க, கறி பொங்கல் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஒழுங்கா அவங்களுக்கு எந்த ஒரு சமையலையும் செய்ய தெரியாது. ஆனா ஒரு 5-10 வருஷம் கழிச்சு அந்த வீட்டு மருமகளை போய் பாருங்க, அவங்களுக்கு தூக்கி போடுறதுதான் உப்பு. முதல்ல யூடியூப்பை பார்த்துட்டு 100 கிராம் கறி எடுத்து வைப்பாங்க, அப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வைப்பாங்க, எடை போட்டுப்பாங்க, உப்பு பாக்கெட்டை அளந்து பார்த்துப்பாங்க, இப்படி செய்வாங்க. அப்போ கூட விளக்காது. ஆனா ஒரு 5-10 வருஷம் ட்ரைனிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த அப்பா கூட பார்க்க கையை விட்டு தூக்கி போடும். அதான் உப்பு. வீட்டுக்கு 10 பேர் வந்தாலும் கரெக்டா போடுவாங்க. அது எப்படி நடக்குதுன்னு கேட்கிறேன். 4 பேருக்கு எவ்வளவு டீ போடணும், 40 பேருக்கு எவ்வளவு டீ போடணும், இது எல்லாமே அந்த அதாவது கத்து கொடுக்குறானா இல்லையா? செய்ய இந்த சமையல் செய்யறது எப்படி வந்துச்சோ, வண்டி ஓட்டுறது எப்படி வந்துச்சோ, அந்த மாதிரி பேச்சுக்களை என்பது ஒரு ட்ரைனிங். அல்லாஹ்வுக்காக அந்த தாவா காலத்துல வரேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து விட்டால் அல்லாஹ் அதுக்கான வாய்ப்பை தரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, தெரியுமா நாமில் முடிச்ச தீர்க்கிறாங்க. இந்த பிரச்சனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே இருந்துச்சு, தெளிவா அவங்களால பேச முடியல. அல்லாஹ்க்கு சரி பண்ணி கொடுத்ததுக்கு பிறப்பிட்டு போய் நின்று பேசினாங்களா இல்லையா? அப்ப செய்யணும் தாவா காலத்துக்கு வரணும்ன்ற ஒரு நியத்து இருந்தா இதெல்லாம் ஒரு தடையே கிடையாதுங்கிறது நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 2. மூணாவது என்னன்னா, பாய் தாவா பண்ண அளவுக்கு முதல்ல நானே சரியில்லை பாய். என்ன சொல்லிப்பாங்கன்னா, பாய் நானே ஆள் சரியில்லை, நான் போய் எங்க போய் தாவா பண்றது? நானே படம் பார்க்க போயிடுவேன் தேட்டருக்கு. ஏதாவது புதிய ஸ்டார் படம் போட்டாங்கன்னா தேட்டர்ல போய் நான் முதல் ஆளா நிற்பேன். நான் எங்க போய் தாவா பண்றது? பாய் நான் பேசும்போது கொஞ்சம் அசிங்கமா பேசிடுவேன் பாய், அதனால நம்மளாம் தாவா பண்ணிக்க செட்டாக மாட்டோம் பாய். எங்க தம்மடிக்கிற பழக்கம் இருக்கு பாய், நான் எங்க போய் தாவா பண்றது? பாய் நான் தொழுகைக்கே வர மாட்டேன் பாய். பஜ்ஜர் தொழுகை சூரியனே நான் கண்ணில் பார்த்தது இல்லை. நான் இப்படிலாம் என்ன செய்வேன், மானியப்பாடி ஆம்பூர் அங்க டீ கடை டீ குடிச்சுக்கிட்டு பசங்களோட அப்படி சுத்திக்கிட்டே இருப்பேன் பாய். காலையில படுக்கிறதே 3:30 மணிக்கு தான் படுப்பேன், எந்திரிக்கிறதே 10:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். சூரியன் உதிக்கிறதுனா என்ன அப்படின்னா பார்த்ததே இல்லை பாய். நம்மளாம் எங்க போய் தாவா பணி செய்ய போறோம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன். இவரு தாவா பணிக்கு தகுதியான ஆளா அப்படின்னா இவருக்கு ஒரு வாய்ப்பை இஸ்லாம் கொடுக்குது. நீ இவ்வளவு காலம் என்ன செஞ்சங்கிறது மேட்ரு இல்லை. நீ இவ்வளவு காலம் தம் அடிச்சியா, இவ்வளவு காலம் நீ தேட்டர்ல போய் நின்றியா, இவ்வளவு காலம் நீ ரைட்டு தூங்காம சுத்திட்டு பஜ்ஜர் தூங்காம தூக்குனியா, அதெல்லாம் 2வது. நீ வேண்டியது நீ விட்டுருவியா? அதுதான் அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு கொலையை செஞ்சுட்டு தான் மதீனாவுக்கு போறாங்க. ஒரு ஆளை குத்துறாங்க. அது ஒரு சம்பவம். ஒரு சம்பவத்தை நம்ம நீண்ட நேரம் விளக்கி தெரிய வேண்டியது இல்லை. ஒரு இடத்துக்காரர் கூப்பிடுறாங்க, அந்த ஆதரவா இவர் போறாரு, ஒரு குத்து உள்ளார ஆள் மாதிரி ஸ்பாட்ல இவர் குத்தி அவரு செத்து போனாரா, அவர் சாவர நேரத்தில் போய் குத்துறாரா தெரியல. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து போச்சு. அப்ப ஆள் பயந்துட்டு என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊரை விட்டுட்டு மதியத்துக்கு தச்சு போயிடுறாங்க. அங்க போய் கல்யாணம் நடத்தி அந்த மனைவியோட தான் வராங்க. இப்ப அங்க என்ன செய்யறாங்க, நபி ஆக்கலாம். இப்ப பிறர்கிட்ட போய் சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான்ல, ஏற்கனவே என்ன கேஸ் இருக்கு, மர்டர் கேஸ் இருக்கு, அவன் அதை பத்தி கேட்பான்ல. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், இதெல்லாம் நான் அறியாமை காலத்துல செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் கேட்கிறேன், ஒரு தாயாக வரக்கூடியவரோட வாழ்க்கையை நீங்க பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது மைனஸ் இருக்கும். வட்டிக்கு வாங்கியிருப்பார், தொழுகாம இருந்திருப்பார், படத்துக்கு போயிருப்பார், ரசிகர் மன்றத்துல இருந்திருப்பார், தண்ணி அடிச்சிருப்பார், என்ன வேணாலும் பாவத்துல இருந்திருக்கணும். நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல போறேன், இனி நான் அதையெல்லாம் விட்டு விடுகின்றேன் என்று ஒருவர் வந்துட்டார்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர். அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், என்கிட்ட அது இருக்கு, இது இருக்குமா, இருந்துகிட்ட பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. நயவஞ்சகத்தனம், அது முனாஃபிக்தனம்.
நான் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து நீங்க யாரும் தண்ணி அடிக்க கூடாதுன்னு பயன் பண்ணா கேட்பாங்களா? நான் போய் வட்டி கொடுத்துக்கிட்டு நீங்களாம் வட்டி கூடாதீங்க பயன் பண்ணா கேட்பாங்களா? அப்போ ஒரு தாயாக இருக்கக்கூடியவர் அவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்னவா இருக்கட்டும், அவர் அதை விட்டு விடுவேன் என்று முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய பார்வையில, மார்க்கத்துடைய பார்வையில எந்த தடையுமே இல்லை. தாராளமா என்ன செய்யலாம், தாவா களத்துக்கு வரலாம். அதை மார்க்கம் அனுமதிக்கும். அதை குறித்து யாராவது கேட்டாங்கன்னா, நீலாம் மார்க்கத்தை சொல்றிய, நீலாம் தேட்டர் வாசல்ல நின்றவன் தானே போட்டு நம்மளை பார்த்து கேட்கலாம். நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஆமா ஏங்க அது நானே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது நான் இல்லைங்க, வேற ஒருத்தங்க என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்னா அது நான் தான். ஒரு காலகட்டத்தில் எனக்கு மாறுனா என்ன தெரியல, அல்லாஹ்னா என்ன தெரியல, நான் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டேன், தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். இப்ப நான் திரும்பி என்ன செஞ்சுட்டேன், அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் நேர்வழிக்கு வந்துட்டேன். அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டினா இப்ப நான் உங்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்றேன் அப்படி சொல்லணுமே ஒழிய அந்த தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா அதை நான் செஞ்சதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி ஒப்புக்கொண்ட தாவா கடத்துல வருவதற்கு தடை இல்லை என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது. இது மூன்றாவது விஷயம். நாலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப தனிநபரா போய் சொல்வதில் கூட சில பேர் சொல்லுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. பாய் நான் போய் ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சேன், தாவா போய் செஞ்சேன். அவங்க ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்ட உடனே எனக்கு என்ன செய்து கை காலம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதா வந்து ஒரு தர்கா வழிபாட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாரு, பயான்கள் என்ன சொல்லுவோம், தர்கா வழிபாடு என்பது இணை வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டாரு. பயான்ல உட்கார்ந்து இருந்தவங்க திடீர்னு எந்திரிச்சு வேலை செய்யறாரு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இனிமேட்டு தாய் ஆயிட்டேன்னு போயிட்டாரு. யார்கிட்ட போறாரு, தர்காவை வணங்கக்கூடிய ஒருத்தர் போய் சொல்றாரு, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைப்பீங்க, நீங்க வந்து ஒரு அவுளியார்ட்ட போய் வந்து கேட்கறீங்களே, இது வந்து இணை வைப்பு தானே, அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும் அப்படிங்கிறார். அவங்க எதுவும் பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, அவுளியார்கிட்ட நான் எங்கப்பா கேட்டேன், நான் கேட்கறது அல்லாஹ்ட்ட தான். அவுளியார்கிட்ட போய் அவுளியார்கிட்ட சொல்லி என்ன செய்யணும், அல்லாஹ்கிட்ட வாங்கிட்டாங்கன்னு கேட்கணும். இது எப்படி சிறுக்காகும்? அப்ப நீ மட்டும் உங்க அத்தாட்ட போய் சைக்கிள் வாங்கிதான் கேட்கிறேன்னு நீ அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். எதுக்கு உங்க அத்தாட்ட போய் கேட்டா அவர் கேட்கிறாரு திருப்பி. ஆஹா நம்ம மடக்கிட்டாரு, அசிங்கமா போச்சு அப்படின்னு தாவா பண்ணி விட்டு சொல்லி ஓடிடுவாங்க. நம்ம போய் சொல்லலாம்னு பார்த்தா மாத்தி மடங்கி நம்ம 4 கேள்வி கேட்கிறாங்களே, 4 பேருக்கு முன்னாடி அவமானம் ஆகி போயிடுச்சு என்று சில பேர் அப்படி போனவங்க தான் அதிகம். வரவங்க ரொம்ப கம்மி. வந்தவங்கள ஏன் பல பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் எதை பத்தி யோசிக்கிறீங்க கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு எனக்கு இதை பத்தி பதில் தெரியல, நான் என்ன செய்யறேன் கேட்டு வந்து சொல்றேன். ஏன்னா அல்லாவே அப்படிதான் சொல்றான், நீங்கள் அறியாதவர்கள் அறிந்தவர்கள் கேட்டு சொல்லுங்கள். அதுதான் நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு நிலைப்பாடா தரான். அப்ப நம்ம அதை வந்து கேட்கணும், இது எப்படி இணை வைப்பாகும். அவங்க அல்லாட்ட தானே வந்து கேட்கறதா சொல்றாங்க. இவர் பரிந்துரை தானே செய்யறேன்னு சொல்றாரு, பரிந்துரை செய்யறது இணை வைப்பா அப்படின்னா ஆமா அதுவும் இணை வைப்பு மார்க்க சொல்ற தனி சப்ஜெக்ட். இப்படி தாயாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில என்ன காரணத்தை சொன்னாலும் அந்த காரணத்தை மார்க்கம் வந்து ஏற்றுக்கிறது. தனியா போய் செஞ்சுக்கலாம். சரி தனியா போய் பார்த்து எனக்கு பேசுவதில் கூச்ச சுபாவமாக இருக்கு அப்படி சில பேர் வருவாங்க. ரொம்ப கூச்சமா இருக்கு அப்படின்னா, இப்ப இன்றைய காலகட்டத்துல நீங்க புஸ்தகங்கள் வாங்கலாம். ஒரு 10 தலைப்பு புஸ்தகம் வாங்குறீங்க. கட்டி ஒரு வேதபாயம், தர்கா வழிபாடு கொடுப்பா, மௌலுது கொடுப்பா, அந்த பரதாணி வந்து பிள்ளைகள் என்ன, இப்படி 10 தலைப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து ஒருத்தர் என்ன செய்யறாங்க, புஸ்தகங்களை வாங்குறாரு. வாங்கிட்டு 10 வீட்டுக்கு போறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேர்ந்தெடுக்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து ஒரு 2 நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா 10 வீடுகளுக்கு போய் இந்த புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்தை படிங்க. ஒரு வீட்டுக்காக ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த புஸ்தகத்தை பார்த்து படித்து புரிந்து கொண்டு தொழுகையே இல்லாத ஒருவர் தொழுகைக்கு வந்துட்டார் பள்ளிவாசலுக்கு. பர்தா போடாம இருந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, இந்த பர்தாவுடைய அவசியம் இந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு அவங்க பர்தா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த தாவா முடியா இல்லையா? ஆனா 10 பேருமே கேட்கல. இவர் போய் கொடுக்குறாருங்க, வாங்கி என்ன செய்யறாங்க, ஓரமா போட்டுட்டு என்னத்தை சொல்ல போறான்னு சொல்லி ஒரு 8 பேர் தூக்கி போட்டாங்க. அது படிக்க கூட இல்லை. 2 பேர் படிக்கிறாங்க, ஒருத்தர் சிந்திக்கிறாரு. அதை நடைமுறைப்படுத்தினால் படுத்தல, பிரச்சனையே இல்லை. 10 பேருக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சொன்னதற்கான கூடிய அல்ல நமக்கு தருவானா தரமாட்டானா, அதான் மேட்ரு. எனக்கு மைக்கு பிடிச்சு பேச தெரியாது, தனியா பேச தெரியாது, கேட்டா பதில் சொல்ல தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது.
ஆனா எது தெரியும், ஒரு 10 புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுக்க தெரியும் அப்படின்னா அதுவும் அல்லாஹ்வுடைய பார்வையில அழைப்பு பணிதான். அதையாவது நம்ம செய்ய தயாரா இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க சகோதரர். அல்லது நம்ம சகோதரர்கள்ல சில பேர் தாவா பண்ணிட்டு வருவாங்க, மெகாபோர்ட் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஹிப்னோடிஸ் அடிப்பாங்க, போஸ்டர் அடிப்பாங்க, கலத்தில் அடிப்பாங்க. என்னை கூப்பிட்டு போய் இந்த வாணியம்பாடுல நீங்க மெகாபோர்ட் பிரச்சாரம் பண்றீங்களா? நான் வந்து மெகாபோர்ட் பிடிச்சிட்டு நிக்கிறேன், தாய் அவர் பேசட்டும், நான் சில கூட நின்று அவருக்கு ஹெல்ப் பண்றேன் என்று ஒருத்தர் வந்து நின்றால் இதுவும் அழைப்பு பணிதான். அந்த தாயை கொண்டு போய் நினைச்சேன், பஸ் ஸ்டாண்ட்ல போய் விட்டுட்டு வந்தேன், அவர் போய் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரேன், இதுவும் அழைப்பு பணிதான். ஒருத்தர் சிலர் நான் கடையில இருக்கிற 5 நேரம் முழுவதுதான் முடியுது, இந்த ஜமாத்து பணியில என்னால செய்ய முடியல, கடையில லாக் ஆயிட்டேன், நீங்க நல்லபடியா தாவா பணி செய்யுங்க, வாணியம்பாடியில மாசம் 2000 ரூபாய் சந்தானம் தரும் போய் நல்லபடியா நீங்க தாவா பணி பண்ணுங்க, அது ஒரு நன்மை அல்லாஹ் எனக்கு தரட்டும். இதுவும் தாவா பணிதான். உடலாலோ பொருளாலோ ஏதோ ஒன்றிலே நாம் அதில் பங்களிப்பு செய்துவிட்டால் அந்த தாவா பணியில நாம் அங்க வகித்தவர்களாக ஆகுவோம். நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அதனுடைய நிலை என்ன? மேடம் போட்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல மாட்டேன், தனிப்பட்ட முறையிலும் சொல்ல மாட்டேன், புஸ்தக வழியிலும் சொல்ல மாட்டேன், சொந்தக்காரர்களுக்கும் சொல்ல மாட்டேன், மெகா போன குடிச்சுக்கு உதவியாகவும் இருக்க மாட்டேன், ஜமாத்துக்கும் உதவி தர மாட்டேன், அதுக்கு உதவியும் செய்ய மாட்டேன், பொருளாதார சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், எந்த ஒன்றிலும் நான் பங்களிப்பு செய்ய மாட்டேன் என்று ஒருத்தர் ஒதுக்கி விடுவார் என்று சொன்னால் அப்ப இந்த வசனத்துக்கும் அவருக்கும் என்ன பொருத்தப்பாடு இருக்குது? இந்த வசனத்தை எப்படி அவர் விலகிக் கொண்டார், இவருடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வுகளை பார்க்க இருக்கிறோம். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நற்பாகியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பலரும் நம்முடைய மார்க்கத்துல நன்மை என்று நம்மளே என்ன செய்யறோம், ஒரு சிலது மட்டுமே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பணத்தை வாரி ஏற்பாங்க, அது வந்து நல்ல விஷயம் தான், நன்மை தரக்கூடியதான், மாற்று கருத்தை இல்லை. ஆனால் தாவா பணி என்று வந்து விட்டால் அதான் அல்லாஹ் பார்த்துவான். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு தருவேன், ஆனா தாவா பண்ணிக்க நான் தரமாட்டேன், அது ஒரு பெரிய விஷயமாக நாம எடுக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தருகின்றான் அப்படிங்கறத நீங்க பாருங்க. சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் ஒரு ஊருக்கு வந்து நபிமார்களை அனுப்புறான், ஒரு நபி அனுப்புறான், அந்த மக்கள் புறக்கணிக்கிறாங்க. இரண்டாவது அல்லாஹ் ஒரு நபி அனுப்புறான், அப்பவும் புறக்கணிக்கிறாங்க. மூணாவது ஒரு நபியா அல்லாஹ் அந்த ஊருக்கு அனுப்புறான். ஒரே ஊருக்கு 3 நபிமார்கள் வந்து தாவா பண்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. மூணாவது வந்தவரை அந்த மக்கள் புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிக்கிறாங்கன்னா என்ன, அவங்க சொல்ற தாவாவை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த கிராமத்தினுடைய கடை கோடியிலிருந்து ஒரு மனிதர் வர, அந்த ஊருடைய எல்லையில இருந்து ஒரு மனிதர் வர வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் வந்து வணங்க சொல்றாங்க, அர் ரஹ்மான வணங்காதன்னு சொல்றாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது காசு பணம் கேட்கிறாங்களா, உங்கள்கிட்ட ஏதாவது கூலி கேட்கிறாங்களா, இவங்க சொல்றது நீங்க கேட்டா என்ன, நான் வார்த்தை பேசுறேன், நம்ம சொல்ற மாதிரி பெரிய மேடை போட்டு மைக்கு போட்டு ஸ்டேஜெல்லாம் வச்சு அப்படியே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீராவசனமா பேசல, நான் வார்த்தை சொல்றேன். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் கோபத்துல நபி என்று சொல்றாங்க, அவங்க சொல்லிதான் நான் கேட்கிறேன், நீ என்னடா வந்து சொல்ற என்று கோபத்துல ஆத்திரத்துல அவர் அடிக்கிறாங்க. ஸ்மார்ட் அவுட். அல்லாஹ் அவர் என்ன செய்யறான், நீ சொர்க்கத்துல உதவியராக ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு மனிதன் இந்த உலகத்துல மௌத்தா போய் உடனே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான்னா என்ன அர்த்தம், ஷஹீதுடைய அந்தஸ்துன்னு அர்த்தம். தாவா பணி செய்ய வந்த நபிமார்கள் இன்னும் சொர்க்கத்துக்கு போல அங்கதான் நிக்கிறாங்க 3 பேருமே. சாட்சி சொல்ல வந்தவர், சப்போர்ட் பண்ணவர் எங்க போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அவர் என்ன பெரிய அந்த நபிமார்களை விட ரொம்ப ஞானமான ஆளா, அந்த நபிமார்களை விட ரொம்ப கரைச்சி பிடிச்சவரா, ரொம்ப தெளிவா பேசிட்டாரா, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நான் 4 வார்த்தை வந்து சொன்னாலும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், இது தாவா பணிதான், அழைப்பு பணிதான் என்று அல்லாஹ்வை அங்கீகரித்து அல்லாஹ்விற்கு சூனபாக்கியத்தை தந்தான் அப்படிங்கறத நாம திருக்குறான்ல பார்க்கிறோம். சொன்னா சின்ன அளவுக்காவது இந்த தாவா பணியில நம்முடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும்.
குறைஞ்சபட்சம் சொல்றேன், ஆரம்ப கட்டத்துல போக போக அதை நம்ம அதிகப்படுத்திக்கணும். இப்படி எதையுமே நம்ம செய்யலன்னா நம்ம உள்ளத்துல ஈமான் இருக்குதாங்கிறதே கேள்விக்குறி. ஏன்பா இவ்வளவு கடுமையான வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா, ஆமா உண்மைதான். இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி, நம்முடைய மனைவியை பத்தி, நம்முடைய மகளை பற்றி ஒருவன் விமர்சனம் செய்தால் நாம என்ன செய்வோம்? நம்ம 3 சாரார். ஒரு சாரார் என்ன செய்வாங்கன்னா, என் பொண்டாட்டியை பத்தி நீ எப்படா பேச போச்சு அடிப்பான். என் மகளை பத்தி நீ எப்படி பேசுவ, எப்படி அவதூறு சொல்லுவ, எப்படி அடிச்சுட்டு வந்தா மறுபடியும் பார்ப்பான். கொஞ்சம் பொறுமையான ஆளா இருந்தா அப்படி விளக்கம் கேட்பாரு, பேசலாமா, அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க என்று பக்குவமா போய் கேட்பாங்க. இந்த ரெண்டையுமே செல்லாம எதையுமே செய்யாம ஏதாவது பேசிட்டு போறான் என்று அவர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாருன்னு என்ன கொண்டாடி அவரை கேள்வி கேட்பான். ஏன்னா ஆம்பளையா, என்னை பத்தி இந்த ஊர்ல அவ்வளவு அசிங்கமா பேசி கொண்டு தெரியலாம், நீ அவனை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நீ உண்மையிலே எங்களை நேசிக்கிறியா இல்லையா என்ற கேள்வி அவங்க இடத்துல வந்துடும். நாம் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால், ஏன்னா ஈமானுக்கு அதாங்க இலக்கணமே. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விட, அனைத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்காத வரையில் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அப்ப ஈமான் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வை குறித்து நான் சமுதாயத்தில் உங்களை விமர்சனங்களை வைக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து விமர்சனத்தை வைக்கிறான், திருக்குர்ஆனை குறித்து விமர்சனத்தை வைக்கிறான், மார்க்கத்தில் உள்ள விமர்சனங்களை வைக்கின்றான். அதை வைக்கக்கூடிய நேரத்தில் அதை நான் கண்டம் காணாம போவேன்னு சொன்னா, அப்ப நான் அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையா? நான் நபியை நேசிக்கிறேன்னுவா, மீலாதுல்ல ஊர்வலம் நடத்துவான், இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செய்வான், அங்கங்க மேல போட்டு சுத்துவான். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்வான், இழிவுபடுத்தி ஒருவன் களத்துல பேசுவான் என்று சொன்னால், அவனை தாவா களத்துல சந்திச்சு நான் என்ன செய்வேன், பதில் சொல்லுவேன் என்று ஒருவன் வரணுமா, கண்டு காணாம போகணுமா? பலரும் என்ன செய்யணும், ஆங்கிலத்தை யார் என்ன புகழ் என்ன செய்வாங்க, பலருமே தவறு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் அந்த சபையில மீறப்படும். ஒரு திருமணத்துக்கு போவீங்க, அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை என்ன, எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அது அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் எல்லாம் அந்த சபையில மீறப்படும். அந்த சபையில போய் நம்ம உட்கார்ந்து வந்துடும். அங்க ரசூலுல்லாஹ் பத்தி நம்ம எடுத்து சொல்ல மாட்டோம், மார்க்கத்தை சொல்ல மாட்டோம். உண்மையான நேசம் தான் என்ன, நாமளே அதை கலந்து கொள்ளக்கூடாது, அதை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கிறோமா? இந்த மார்க்கத்தை நாம் நேசிப்பது உண்மை என்று சொன்னால், அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால், நம் உள்ளத்துல ஈமானுடைய சுவை இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில என் பெருமை சகோதரர்களே புரிந்து கொள்ளும். அதுக்குதான் இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய விஷயங்களை இந்த ஜும்மாவை நாம் எடுத்து பார்க்கறதுல எந்த டைம் முடியாது. ஏறி சொன்னாலும், தனிப்பட்ட முறையில் சொன்னாலும், புத்தகத்தை வாங்கி கொடுத்தாலும், ஒரு ஜமாத்துல நிர்வாக பொறுப்பு இருந்தாலும், அல்லது ஜமாத்துல இருந்து தாயாக இருந்து ரோட்ல இறங்கி பிரச்சாரம் பண்ணாலும், ஒரு போஸ்டர் ஓட்டினாலும், பின்பரிசை கொடுத்தாலும், வேணாமலம் பிடிச்சாலும், அதுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும், ஏதோ ஒரு வகையில இந்த தாவாவோடு நாம் அனைவரும் சேர்ந்து செய்யணும், ஐக்கியமாகிட்டு வேண்டும். அதான் நம்ம அல்லாஹ்வை நேசிக்க உண்மையான நேசத்தை நாம் வெளிக்காட்டியவர்களாக ஆகுவோம். இன்னொன்று தெரியுமா, நம்ம என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு அல்லாஹ் நம்ம பாதங்கள் உறுதிப்படுத்தும். பாருங்க, தொழுகையை பத்தி ஒருத்தங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க வைங்களேன், அவங்க சொல்லி அடுத்தவங்க தொலை வராங்களோ இல்லையோ, அவங்க தொலை வந்துருக்காங்க. நல்வழியின் பக்கம் மக்களை ஏறிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்க பெரும்பாலும் பாருங்க, அல்லாஹ் அவங்க பாதத்தை உறுதிப்படுத்தும். சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டணும், நியாயக்கார அரசனுக்கு முன்னால் அவர்கள் சத்தியத்தை சொன்ன காரணத்தினால் அவருடைய உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம், அவருடைய பாதங்களை நாம் வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டணும். அதுக்கு அருள்படையாக தான் அவர்களை அல்லாஹ் 309 ஆண்டுகள் உபைல அவர்களை உலக வச்சு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ் அருள் நமக்கு அதுல இந்த தாவா பணியில இருக்கு அப்படிங்கிறத விளங்கிக் கொண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வாணியம்பாடி பகுதியில ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்வோம். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்ந்துருவானாக.